இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் sp ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால், sp2 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால், sp3 ஹைபிரிடைசேஷன், அப்புறம் வந்து sp3 d2 ஹைபிரிடைசேஷன், sp3d ஹைபிரிடைசேஷன், dsp3 ஹைபிரிடைசேஷன், d2 sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ இதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? ஸோ எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். ஸோ அது என்னன்றது ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம். So hybridization, in order to explain the characteristic geometric shape or of polyatomic molecules like methane, ammonia, water, etc., Pauling included the concept hybridization. ஓகேவா? ஸோ இது யார் இந்த ஹைபிரிடைசேஷன் அப்படின்ற டேர்ம் யார் கொண்டு வராங்க அப்படின்னா பாலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பாலிங் அப்படின்றது அவர் தான் வந்து கொண்டு வராரு. Introducing the concept of hybridization. According to him, the atomic orbitals combine to form a new set of covalent equivalent orbitals known as hybridized orbital. அப்ப ஒரு நியூ செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து கிரியேட் வந்து பண்ணுது. அப்படி கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னா ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்லைக் பியூர் ஆர்பிட்டால்ஸ், the hybrid orbital are used to form a bond formation. அந்த நம்ம ஏற்கனவே தெரியும் ஹைபிரிட் அப்படின்னா ரெண்டு பியூர் பிரிட்ல இருந்து நம்ம ஒரு பிரிட்டை கொண்டு வர்றது தான் ஹைபிரிட். ஓகேவா? இப்ப எஸ் ஆர்பிட்டால் ரெண்டு சேம் பிரீடு. அப்ப அந்த சேம் பிரீடு நம்ம என்ன சொல்லுவோம், எஸ் ஆர்பிட்டால் ஓவர்லாப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க ஹைபிரிட்ன்றது இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு எஸ் ஆர்பிட்டால் ஒரு பி ஆர்பிட்டால் ரெண்டு கம்பைனா வருது ஒரு ஹைபிரிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்து ஹைபிரிடைசேஷன். ஓகேமா? which can be defined as the presence of the நான் சொன்னதுதான் intermixing of the ஆர்பிட்டால்ஸ். அப்போ ஒரு ஆர்பிட்டால் இன்னொரு ஆர்பிட்டால் நம்ம வந்து இன்டர்மிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் when 2s and 3p 2p ஆர்பிட்டால் கம்பைன்ஸ் கார்பன் ஹைபிரிடைஸ். அப்போ இங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க sp ஹைபிரிடைசேஷன். அப்போ sp ஹைபிரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு s ஆர்பிட்டால் இருக்கணும், ஒரு p ஆர்பிட்டால் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து sp ஹைபிரிடைசேஷன். இதுவே sp3 அப்படின்னா 3 p ஆர்பிட்டால் வந்து கம்பைன் ஆகும். 3 p ஆர்பிட்டால் கம்பைன் ஆச்சு அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். ஒரு s ஒரு p அப்படின்னா sp ஓவர்லாப்பிங், அது வந்து sp ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? அதுல s கேரக்டர் 50%, p கேரக்டர் 50% இருக்கும். இதுதான் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு டயக்ராம் மாதிரி சொல்லணும் அப்படின்னா அப்ப sp ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா ஒரு s ஆர்பிட்டால் பிளஸ் ஒரு p ஆர்பிட்டால் gives sp ஹைபிரிடைசேஷன். பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். இவர் மேக்ஸிமம் லீனியர் ஷேப்ல இருப்பாங்க. ஐ மீன் BeX2, இங்க x எல்லாமே ஹாலஜன், ஆமா, பிளஸ் H2, BH2, BeLi லித்தியம் லித்தியம் மாதிரி லீனியர் ஷேப்ல இருப்பாங்க. இதே sp2 அப்படின்னா இப்படி இருப்பாங்க. இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா போரானா இருப்பாங்க. போரானா இருப்பாங்க. அப்போ BX3, BH3, இவங்க மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த ஷேப்ல வந்து இருப்பாங்க. அது மாதிரி sp
த்ரீ ஹைபிரிடைசேஷன் நமக்கு இரண்டு தெரியும். CH4 NH3 H2O இப்படி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். sp3ல ரெண்டு டைப் இருக்குப்பா. ஒன்று வந்து இந்த டைப்ல இருக்கும், இன்னொன்று ஸ்கொயர் பிளானர். ஸ்கொயர் பிளானரும் பார்த்தீங்க அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன் தான் வரும். மேக்ஸிமம் நிக்கல் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஸ்கொயர் பிளானர்ல வரும். நிக்கல் டெட்ராக்ளோரைடு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பிளானர்ல வரும். ஸோ இதோட யூசஸ் சொல்லியிருக்காங்க. சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஹைபிரிடைசேஷன். த மெயின் ஃபீச்சர் ஆஃப் த ஹைபிரிடைசேஷன் எப்படி அப்படின்னா, த நம்பர் ஆஃப் ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் தட் கெட் ஹைபிரிடைஸ்டு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் எத்தனை இருக்கோ அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவலன் டு தி எனர்ஜி அண்ட் ஷேப். ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் வந்து இப்போ எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அதோட எனர்ஜியும் அதோட ஷேப்புக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. The hybridized orbital are more effective in the forming of stable bonds than pure atomic orbitals. ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூர் பிரிட்டை விட அந்த ஹைபிரிட் வந்து ஸ்ட்ராங்கரா ஆர்பிட்டால்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. Fourth, these hybrid orbitals are direct in the space in some performed direction to have minimum repulsion between the electron pairs. Thus, the stable arrangement, therefore, the type of hybrid indicates the geometry of the molecules. நமக்கு ஏற்கனவே தெரியும் இங்க பெர்ஃபெக்ட் ஆக்டாஹீட்ரல், பெர்ஃபெக்ட் டெட்ராஹீட்ரல் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். பெர்ஃபெக்ட் டெட்ராஹீட்ரலுக்கு என்ன எக்ஸாம்பிள்? பெர்ஃபெக்ட் டெட்ராஹீட்ரலுக்கு என்ன எக்ஸாம்பிள்? அதாவது sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து டிடி காம்ப்ளெக்ஸ். இதுவே இது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள் எதுன்னு, இதுல எது பெர்ஃபெக்ட் டெட்ராஹீட்ரல்னு சொல்லுங்க பார்ப்போம். மூணுமே sp3 ஹைபிரிடைசேஷன் தான். யாரு பெர்ஃபெக்ட் டெட்ராஹீட்ரல் சொல்லுங்க பார்ப்போம். இது நம்ம எல்லாத்துக்குமே மாடல்ஸ் வந்து பார்த்துட்டோம், நம்ம நிறைய டைம் காமிச்சிருக்கேன். எஸ்னா ஆன்சர் சொல்லுங்க. அப்பெல்லாம் யோசிக்க கூடாது, டக்குன்னு சொல்லணும்.
நிறைய டைம் சொல்லியிருக்கேன் பெர்ஃபெக்ட் டெட்ராஹைட்ரல்னா யாரு அப்படின்ட்டு. NH3 எப்படி வரும்? ஒரே நிமிஷம். CH4 NH3 இங்க H2O. இப்ப சொல்லு பார்ப்போம். இவரா இவரா இவரா? NH3 வராது, இவர் கிடையாது. CH4 தெரியாது எனக்கு, நீங்க தான் சொல்லணும். இது பெர்ஃபெக்ட் டெட்ராஹைட்ரல், இது NH3, இது வாட்டரு. ஆனா இதுவும் sp3 தான், இவரும் sp3 தான், இவரும் sp3 தான். காரணம் இங்க ஒரு லோன் பேர் இருப்பாங்க, இங்க இவர்கிட்ட இங்க ஒரு லோன் பேரும் இப்படி ஒரு லோன் பேரும் இருப்பாங்க. சோ இப்ப இதைத்தான் இங்க வந்து ஹைபிரிடைசேஷன்ல வந்து சொல்ல வராங்க. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்க்கு பிட்வீன்ல எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் அத அந்த மாலிகுல்னால ஸ்டேபிளா வந்து இருக்க முடியும்ன்றத சொல்றாங்க. அப்போ இங்க நம்ம வரைஞ்ச டயக்ராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பாண்டு, இவரும் பாண்டு, இவரும் பாண்டு, இவரும் பாண்டு, இவரும் பாண்டு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க எலக்ட்ரான் லோன் பேர் வந்து வந்துருக்கு. அப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கேயும் ரிப்பல்சன் வரும். அப்ப இங்க 109 டிகிரி 5 மினிட்ஸ்ல இருப்பாங்க இவங்க. ஓகேவா? இவங்க வந்து 104 டிகிரில இருப்பாங்க. ஏன்னா 2 லோன் பேர் வருது, அப்ப ரிப்பல்சன் இன்னும் ஜாஸ்தியா வந்துரும். நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஷன் பண்ண மாதிரி லோன் பேர் ரிப்பல்சன், லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்சன், பிபிபி ரிப்பல்சன். இவரு வந்து CH4ல வந்து இருப்பாரு, இவரு NH3ல இருப்பாரு. எல்லாருமே சேர்ந்து H2Oல இருப்பாங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்ட் பேர் இருக்கு, பாண்ட் பேரோட லோன் பேரும் இருக்கு, இங்கேயும் லோன் பேர் பாண்ட் பேர் இருக்கு, இங்க 2 லோன் பேர் சேர்த்தே இருக்குது. அப்படின்னும் போது நமக்கு வாட்டர் மாலிகுல்ல லோன் பேர் ரிப்பல்சன் வந்துடும், லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்சன் வந்துடும், பாண்ட் பேர் ரிப்பல்சனும் வந்துடும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா 109 டிகிரி 5 மினிட்ஸ், இங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 104 டிகிரி. அப்ப இன்னும் பாண்ட்ஸ் வந்து க்ளோசரா வந்துருவாங்க. அப்ப இந்த அளவுக்கு டிவியேஷன் இருக்கிறதுக்கு காரணம் வந்து லோன் பேர்ஸ் மட்டும்தான். புரியுதா உங்களுக்கு? ஹலோ. ஓகே ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் தி ஹைபிரிடைசேஷன். ஒரு ஹைபிரிடைசேஷன் நடக்கும்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தி ஆர்பிட்டால்ஸ் பிரசன்ட் இன் தி வேலன்ஸ் ஷெல் ஆஃப் தி ஆட்டம் ஆர் ஹைபிரிடைஸ்டு, ஆல்ரெடி ஹைபிரிடைஸ் ஆகி இருக்கணும். தி ஆர்பிட்டால்ஸ் அண்டர்கோ த ஹைபிரிடைசேஷன் சுட் ஹேவ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எனர்ஜில வந்து இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ப்ரொமோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் எசென்சியல் கண்டிஷன்ஸ் ப்ரியார் டு ஹைபிரிடைசேஷன். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ஹைபிரிடேஷன் போறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஆயிருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ப்ரொமோஷன் அப்படின்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு போயிருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. போயிருக்கலாம், போகாமலும் இருக்கலாம். அது அந்தந்த ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து மாறும். இட் இஸ் not necessary that only half filled orbital participate in the hybridization. In case some even filled orbitals also valence shell இருக்கிற take part in the hybridization. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா half filled மட்டும் தான் வந்து hybridization ஆகணும் அப்படின்றது கிடையாது, fully filled hybridizationல இன்வால்வ் ஆகும் அப்படின்றது சொல்லி இருக்காங்க.
இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் வந்து பார்க்க போறோம். எஸ்பி ஹைபிரிடைசேஷன். எஸ்பி ஹைபிரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் 50% எஸ் கேரக்டரும் 50% பி கேரக்டரும் இருக்கும். ஓகேவா? 50% எஸ் கேரக்டரும் 50% பி கேரக்டரும் இருக்கும். அப்ப the types of these type of hybridization involves the mixing of s and p orbital resulting the formation of two equivalent sp hybridized orbital. So இப்ப புரியுதா ஏன் ஈக்குவலண்ட் மேல பேசினாங்க அப்படின்ட்டு? அந்த எனர்ஜி லெவல் மஸ்ட் பி ஈக்குவல், ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதனால்தான் ஈக்குவலண்ட் sp ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் வந்து இங்க நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. The suitable orbitals for the sp hybridization are s and p if hybridized orbital are lie along the z-axis. Each sp hybridized orbitals has 50% s character and 50% p character. Such a molecule in which the central atom is sp hybridized and linked directly to other central atoms possess the linear geometry. This type of hybridization is known as uh, diagonal hybridization. The two sp hybridized point in the opposite direction along the z-axis with projecting the positive lobes or have small negative lobes. அதாவது பாசிட்டிவ் லோப்ஸும் இருக்கலாம், இல்ல நெகட்டிவ் லோப்ஸும் இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் லோப்ஸும் இருக்கும், நெகட்டிவ் லோப்ஸும் இருக்கும். which have provides the more effective overlapping resulting the formation of stronger bond. அப்ப லோப்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் பாண்ட் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டயக்ராம்ல. ஸோ இது வந்து எஸ் ஆர்பிட்டால், இது வந்து பி ஆர்பிட்டால் XYZ. ஸோ இந்த எஸ் ஆர்பிட்டால் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு லோப் இருக்கும், லீனியர் லோப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பாத்தீங்களா, இதுதான் வந்து லோபு. பெரிய இன்ஃபினிட்டிமா இருக்கு, அதுக்குள்ள சின்ன ஒரு இன்ஃபினிட்டி இருக்கா, இந்த இன்ஃபினிட்டி தான் பாத்தீங்கன்னா ஒரு லோபு. ஓகேனா, புரியுதா? எஸ் ஆர்பிட்டாலும் பி. புரியல. ஆமா, ஏன்னா அந்த பாத்தீங்க அப்படின்னா உள்ள போயிடுச்சு. அதனால தான் உள்ள வந்து அந்த சின்ன இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கு. எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் சேர்த்து எஸ்பி ஆர்பிட்டால் லீனியர் ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இங்க எக்ஸாம்பிள் வந்து BeCl2 தி கிரவுண்ட் ஸ்டேட் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் BE is 1:2s2. இப்ப புரியுதா இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ட்டு? மேல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆஃப் ஃபில்டு மட்டும்தான் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகணும்னு கிடையாது, ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டாலும் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகலான்னு சொன்னாங்களா? பெர்லியமோட அட்டாமிக் நம்பர் 4, 1:2s2. 2s ஆர்பிட்டால பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் மேக்ஸிமம் ஃபில் ஆக முடியும். மேக்ஸிமம் 2 எலக்ட்ரானும் ஃபில் ஆயிடுச்சு. அப்ப எஸ் ஆர்பிட்டால ஃபுல்லி ஃபில்டா வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ குளோரின்ல இருக்கிற பி ஆர்பிட்டால் வந்து 5 எலக்ட்ரான்ஸ், 1 மட்டும் வேக்கண்டா இருக்கும். அந்த ஒரு வேக்கண்டா இருக்கிற இடத்துல எஸ் ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் அந்த பி ஆர்பிட்டாலுக்கு போவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, Cl2 பெர்லியம்க்கு 1s2 2s2 1s, இது 2s. 2sல நமக்கு இப்ப ஃபுல்லி ஃபில்டு இருக்காங்க. இவங்க வந்து 3s2 3p5. அப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னா 1 2 3
4 5 இப்படி இருப்பாங்க. அப்போ இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஸ் ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும் 0 ஸ்டேபிள், எஸ் ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும் 1 ஸ்டேபிள், எஸ் ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேபிள். 0ன்றது எம்டி, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. இது ஆஃப் ஃபில்டு எஸ் ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும், இது ஃபுல்லி ஃபில்டு எஸ் ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும். இது எலக்ட்ரான் இல்லாம எம்டி செல்லு. அப்போ இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் போயிட்டு இங்க போவாங்க. புரியுதா? ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா இங்க பெர்லியம்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இங்க வந்துட்டு நமக்கு ஓவர்லாப்பிங் கான்செப்ட் வரும். அப்ப 3s2 3p6 மாறிடுவாங்க. 1 2 1 2 3 4 5 6. ஓகேவா? அப்ப பெர்லியம்ல இருந்து 2s ஆர்பிட்டால், பெர்லியம்ல இருக்கிற 2s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு சிஎலுக்கு, இதே மாதிரி இன்னொரு சிஎலுக்கும் நடக்கும். ஏன்னா பெர்லியம் பொறுத்த வரைக்கும் உனக்கு வேலன்சி 2 +2. இதே மாதிரி இன்னொரு எலக்ட்ரான் போயிட்டு இங்க ஆட் ஆகும். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? BeCl2 பெர்லியம், BeCl, இங்க ஒரு Cl. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இது sp. சோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க, ஒரு s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் எப்படி ஹைபிரிடைசேஷன் நடக்குது அப்படின்றது. அடுத்தது sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷன்ல p ஆர்பிட்டால் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப in this hybridization the involvement of s character 1s and 2p orbital. 2p ஆர்பிட்டால்னு கிடையாது, 2p ஆர்பிட்டால். 2p ஆர்பிட்டால். இங்கதான் நம்ம மக்கள் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காமெடி நடக்கும் இங்க. எழுதும்போது, பரிசல் எழுதும்போது சோம்பேறித்தனப்பட்டு sp2 hybridization in this the involvement of s 1s னு போட்டுருவாங்க and 2p ஆர்பிட்டால் அப்படின்னு போட்டுருவாங்க. இப்படி எழுதுனா தப்பு. இங்க உனக்கு என்ன, ஒரு எஸ்ஸும் ஃபர்ஸ்ட் 1s-ம் 2p இன்வால்வ் ஆகுது, ஒரு s ஆர்பிட்டால் 2 p ஆர்பிட்டால் ஆகுது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணி, இதுதான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அப்ப இங்க 1 இங்க 2 அப்படி எழுதணும். ஓகேவா? ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் மிஸ்டேக் விட்டுருக்கோம், அதனால சொல்றேன். ஓகேனா? அப்ப இதுல ஒரு ஒன் எஸ் ஆர்பிட்டாலும் 2 p ஆர்பிட்டாலும் வருவாங்க. அப்ப s p2 2p orbitals in order to the formation of equivalent sp2 hybridization hybridized orbital, for example boron trichloride molecule, the ground state, the electronic configuration 1s2 2s2p1 5 electron, in extent the state of the one of the 2s orbital electron is promoted to the vacant 2p orbital electron s. அதான் இங்க சொல்லியிருந்தாங்க, ஒன்னு எலக்ட்ரான் ப்ரொமோட் ஆயிருக்கலாம், இல்ல எலக்ட்ரான் ப்ரொமோட்டும் ஆகாமலும் இருக்கலாம் அப்படின்றது இங்க சொல்லியிருப்பாங்க. the promotion of the electron is not essential condition prior to the hybridization. புரியுதா உங்களுக்கு?
புரியுதா? இப்போ போன கேஸ்ல நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு போன கேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து பெர்லியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த பெர்லியம் ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து வேற எங்கேயும் ப்ரொமோட் ஆகல. அதுமாதிரி இங்க இது வந்து குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த இந்த குளோரின் வந்து இந்த குளோரின் S3S2ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து ப்ரொமோட் ஆகல. ஆனா எங்க இந்த எலக்ட்ரான் எங்க இருந்து வந்துச்சுன்னா பெர்லியம்ல இருந்து நமக்கு இங்க வந்துச்சு. புரியுதா? இரு, நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி நடத்துறேன். அப்ப BeCl2 BF3 இல்ல BCl3னே போடுறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். BCl3 ஓகேவா? அப்போ போரானை பொறுத்த வரைக்கும், சாரி பெர்லியமை பொறுத்த வரைக்கும் 1s2 2s2. இதுவே குளோரினை பொறுத்த வரைக்கும் 3s2 3p6. அப்ப இங்க வந்து ஒரு வேக்கன்ட் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆனா அது போரானை பொறுத்த வரைக்கும் இது 1s, இது 2s, இது 2s, சாரி இது 3s 3p, இது வந்து 2s, இது வந்து 2p. ஓகேவா? இப்ப இங்க 2sல இருக்கிற ஆர்பிட்டால் வந்து போரானுக்கு போரான், இது பெர்லியம், இது குளோரின். இப்போ போரானை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து எஸ் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பி ஆர்பிட்டாலுக்கு வந்து ப்ரொமோட் ஆகுது. ஆனா போரானுக்கு இப்படி, பெர்லியனுக்கு இப்படி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுல்ல. பெர்லியம் கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வேற எங்கேயும் ப்ரொமோட் ஆகல. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா போரானை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டால்ல ப்ரொமோட் ஆகுது. எங்க ப்ரொமோட் ஆகுது? பிஎக்ஸ் பிஒய், இது பிஇசட். அப்ப பிஎக்ஸ்ல ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் இருக்கு, பிஒய்ல எஸ் ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது. அப்ப பிஒய்ல ஒரு எலக்ட்ரான் வந்து வந்துருது. புரியுதா உங்களுக்கு? அதனால்தான் நமக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து இங்க வந்து ஃபார்ம் பண்ணுது. சாரி, sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா எஸ் ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்காங்க, பி ஆர்பிட்டால்ல இப்ப 2 எலக்ட்ரான் இருக்காங்க. எப்படின்னா எஸ் ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்காங்க, பி ஆர்பிட்டால்ல இப்ப 2 எலக்ட்ரான் இருக்காங்க. 1 2, 1 2. அப்ப வரக்கூடிய குளோரின் வந்து இங்க இங்க இங்க. அப்ப எஸ் பில 2 sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க வந்து நமக்கு sp ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க there is a no promotion of the electron. எங்க பெர்லியம் டைக்ளோரைடுக்கு, பெர்லியம் டைக்ளோரைடுக்கு there is no electron promotion. ஆனா போரான் ட்ரைக்ளோரைடுக்கு, போரானை கம்பேர் பண்ணும்போது அங்க 5 எலக்ட்ரான், 5 எலக்ட்ரான்றனால பி ஆர்பிட்டால்ல வேக்கன்ட் பி எக்ஸ் பி ஒய் இருக்கு. அதனால எஸ் ஆர்பிட்டால்ல இருக்கிற 2 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலோட ஒய் டிஜெனரசில வந்து எலக்ட்ரான் வந்து ப்ரொமோட் ஆயிடுது. அப்ப ப்ரொமோட் ஆனதுனால இப்ப எஸ் ஆர்பிட்டால்ல ஒரு வேக்கன்சி இருக்கு, பி ஆர்பிட்டால்ல 2 வேக்கன்சி இருக்கு, பி எக்ஸ் பி ஒய். அதனால 2 வேக்கன்சி இருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து கிடைக்குது. பி ஆர்பிட்டால்ல 2, எஸ் ஆர்பிட்டால்ல 1. அதனாலதான் வந்து நமக்கு sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்ப 1 2 3 போரான் Cl 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 Cl. ஓகேனா, போரான் ட்ரைக்ளோரைட். அடுத்து
இவங்க வந்து sp3 hybridization. sp3 hybridization பொறுத்த வரைக்கும் this type of the hybridization can be explained by the taking a example of methane. ஏன்னா methane தான் perfect tetrahedral geometry sp4 க்கு sp3 hybridization க்கு. அப்ப molecules in which mixing of one s orbital and 3 p orbital, the valence shell from 4 வேலன்ஸ் ஷெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் 4 இருக்கும். அதனால sp3 hybridization வருது. இதுல s கேரக்டர் வந்து 25% இருக்கும், s கேரக்டர் வந்து குறைஞ்சிரும். இதுல 75% ஆஃப் தி p கேரக்டர் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ the p character in sp3 hybridization hybridized orbital, the 4 sp3 hybrid orbitals formed, they are directed towards the 4 corners of the tetrahedron. The இதோட bond angle வந்து sp3 hybridization orbital is 109 degree 5 minutes. ஹலோ, கேக்குதா? அது கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன். இது எக்ஸைட்டட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன். இது 1s, இது 2s. அப்போ இது s ஆர்பிட்டால் px py pz. இப்ப மூணுலயுமே இங்க ஒரு வேகன்சி இருக்கு, இங்க ஒரு வேகன்சி இருக்கு, இங்க ஒரு வேகன்சி இருக்கு. p ஆர்பிட்டால்ல 3 வேகன்சி இருக்கு, s ஆர்பிட்டால்ல ஒரு வேகன்சி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப 4 பேர் வந்து உள்ள வரலாம், 4 பேரு உள்ள வரலாம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இவரு இங்க போயிடுவாரு, s ஆர்பிட்டால் போயிடுவாரு. இவரு p ஆர்பிட்டால் போயிடுவாங்க, இவங்க p ஆர்பிட்டால் p x க்கு py, இவங்க pz. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது sp3 hybridization perfect tetrahedral geometry. புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஒண்ணும் இல்ல. இப்ப எஸ் கார்பனை பொறுத்த வரைக்கும் s ஆர்பிட்டால்ல ஒரு வேகன்சி இருக்கு, p ஆர்பிட்டால்ல 3 வேகன்சி இருக்கு, px py pz. அப்போ இப்ப s ஆர்பிட்டால்ல ஒரு வேகன்சி இருக்கிறதுனால இப்ப இந்த ஹைட்ரஜன் எங்க போயிடுவாங்க, ஒரு s ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் வந்து போயிடுவாங்க. ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் வந்து ஒன்னு பாண்ட் ஆயிடுச்சு. இப்ப மிச்சம் 3 பாண்ட் ஆகணும். மூணுமே px ல 1, py ல 1, pz ல 1. 1 2 3 பாண்ட் ஆயிடுச்சா? அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க சேர்த்து 3 ஹைட்ரஜன். அப்ப நமக்கு p3 வந்துருச்சு, s வந்துருச்சு. அப்ப நமக்கு வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் வந்துருச்சு. சோ பெர்ஃபெக்ட் டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி கிடைச்சிருச்சு. sp3 ஹைபிரிடைசேஷன்ல பெர்ஃபெக்ட் டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி வந்து கார்பன் மீத்தேனு, கார்பன் டெட்ராக்ளோரைடு, கார்பன் டெட்ராஃப்ளூரைடு. சோ இவங்கெல்லாம் பாத்தீங்க, கார்பன் டெட்ராஹாலைடு, கார்பன் டெட்ராஹைட்ரஜன்,
இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி. சிஎக்ஸ் CX4 CH4 இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி. இதே மீத்தேன் சாரி NH3 அமோனியா ஏன் வர முடியல, பெர்ஃபெக்ட் டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி வர முடியல, ஆனா sp3 ஹைபிரிடைசேஷன் தான் இவங்களும். பட் வை, வாட் இஸ் த ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் 1s2 2s2 2p3 கான்ஃபிகரேஷன். அப்ப 1s ல 2 2s ல 2 1 2 3. ஓகேவா? இப்ப இந்த டயக்ராம் வச்சே சொல்லிடலாம் ஏன் NH4 வர முடியல, NH3 வருது அப்படின்றது இந்த டயக்ராம் வச்சே நீங்க சொல்லிடலாம். ஒரு சின்ன கம்பேர் போடுறேன். இப்ப கார்பன் 1s2 2s2 2p2. அப்ப கார்பனை கம்பேர் பண்ணும்போது 1s ல 2 இருக்கும், 2s ல 2 இருக்கும், 2p ல 2 இருக்கும். ஹலோ, இப்ப சொல்லுங்க பாப்போம். இவங்க கார்பன் டெட்ரா ஹைட்ரைடு, அதாவது மீத்தேன் பெர்ஃபெக்ட் டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரியில இருக்கு. ஆனா அதுவே அமோனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் பெர்ஃபெக்ட் டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரியில வர முடியல, என்ன ரீசன் சொல்லுங்க பாப்போம். என்ன ரீசன் சொல்லுங்க பாப்போம். டயக்ராம் வச்சே சொல்லுங்க. அதனால தான் கம்பேர் பண்ணி ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். லோன் பேர் இருக்கும். பட் எதனால அந்த லோன் பேர் வருது? அந்த லோன் பேர் எங்க இருந்து வரும்னா sp2ல இருந்து லோன் பேர் வரும். அந்த லோன் பேர் ஏன் வருது? இங்கேயும் லோன் பேர் வரலாம் தானே, ஆனா இங்க மட்டும் ஏன் லோன் பேர் வரல, இங்க மட்டும் ஏன் லோன் பேர் வருது? சொல்லுங்கப்பா. நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன், ரைட்டா? அதனாலதான் திணறீங்க. ஒண்ணும் இல்ல. மேல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இங்க கிரவுண்ட் ஸ்டேட்ல என்ன சொன்னேன், கார்பனுக்கு 1s2 2s2 2p2 1s2 2s2 2p2 இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன். ஓகேவா? இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல என்ன ஆவாங்க அப்படின்னா இந்த s ஆர்பிட்டால்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வில் ப்ரோமோட் டு த pz ஆர்பிட்டால். pz வேக்கண்டா இருக்கிறதுனால pzல வந்து அதாவது டீஜெனரசி வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 3 டீஜெனரசி இருக்கு p ஆர்பிட்டால்ல. இவர் வந்து px py pz. அப்ப கார்பனை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கான்ஃபிகரேஷன்ல இப்படி இருப்பாங்க, 1s2 2s2 2p2. ஓகேவா? அதுவே ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் s ஆர்பிட்டால்ல இருந்து வில் ப்ரோமோட் டு pz ஆர்பிட்டால். pz ஆர்பிட்டாலுக்கு இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ப்ரோமோட் ஆயிட்டாங்க. அப்ப s எப்படி இருக்கும், ஒரு செல்ல இருக்கும், ஆஃப் ஃபில்டா வந்து இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த கான்செப்ட் வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் தி எலக்ட்ரான். இதுதான் ப்ரொமோஷன் ஆஃப் எல்லா எலமெண்ட்டும் ப்ரொமோஷன். இஃப் பாசிபிள் தேர் இஸ் a possible to promote the electron, they will promote the electron to the other orbital, to the other vacant orbital. ஒரு
நீடு இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு எலக்ட்ரானால ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால்ல எலக்ட்ரானை ப்ரொமோட் பண்ண முடியுமே ஆனால் கண்டிப்பா they will promote the electron to the vacant p orbital or d orbital. இப்போ இங்க வேக்கண்ட் p orbital p z orbital வந்து பாத்தீங்கன்னா வேக்கண்டா இருக்கு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுக்கோங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அப்படி பாத்தீங்க அப்படின்னா அதனால தான் நான் உங்களுக்கு இங்க டயக்ராம் போட்டு காமிச்சேன். கீழே பாத்தீங்க அப்படின்னா there is no way to promote the electron for nitrogen atom. இப்போ நைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரானை ப்ரொமோட் பண்ண முடியாது. ஏன்னா அங்க ஆஃபில்டு வந்து உனக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும் காட்டி எஸ் ஆர்பிட்டால இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அங்க போக முடியாது. இப்ப புரியுது அவங்க ஏன் லோன் பேரோட சுத்துறாங்க அப்படின்ட்டு. நைட்ரஜன் இப்படி இருப்பாங்களா, இங்க 2 லோன் பேர் இருக்கும். இந்த லோன் பேர் யாருன்னா எஸ் ஆர்பிட்டால இருக்கிற 2 லோன் பேர். அப்ப NH3 வரும்போது 3 ஹைட்ரஜன் ஆட்டம்மே எங்க தான் போகும்? PX ல 1, PY ல 1, PZ ல 1. இப்ப புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி இதால வர முடியல. அப்ப 109 டிகிரி 5 மினிட்ஸ்ல இருக்க வேண்டிய ஆட்டம் 107 டிகிரி போயிடுவாங்க. பாண்ட் டீவியேஷன் வந்து வந்துரும். பாண்ட் டீவியேஷன் வந்து வந்துரும். ஏன்னா அங்க லோன் பேர் வந்து ரிப்பல்ஷன் இருக்கு. லோன் பேர் டு பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். அப்ப இங்க இருக்கிற 2 லோன் பேர் வந்து இங்க இருக்கிற பாண்டையோ அல்லது இங்க இருக்கிற பாண்டையோ வந்து புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணும்போது இங்க இருக்கிற பாண்ட் ஆங்கிள் வந்து சுருங்கிரும். அப்ப இது உள்பக்கமா வந்துரும், இது உள்பக்கமா வந்துரும். அப்ப இங்க 107 டிகிரி வந்து நமக்கு பாண்ட் ஆங்கிளா வந்திருக்கும். இங்க வந்து பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால 109 டிகிரி 5 மினிட்ஸா வந்து இருப்பாங்க. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? ஓகே. இது sp3 ஹைபிரிடைசேஷன்ல வாட்டர் மாலிக்யூல் H2O ஆக்சிஜன் மாலிக்யூல் இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. அப்ப 1s இதுக்கு நீங்க தான் சொல்ல போறீங்க. ஒன்னு 2 3 4 ரைட்டா? இப்ப ரெண்டு வேக்கன்ட் இருக்கா? எஸ் ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 2, மினிமம் 1. பி ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 6, மினிமம் 3. டி ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 10, மினிமம் 5. எஃப் ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 14, மினிமம் 7. ஓகேவா? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். There is no capacity to promote the electron from s orbital to p orbital for the oxygen atom. ஓகேவா? புரியுதா? There is no capacity to promote the electron from 2s orbital to the 2p x or y z 2p y or 2p z orbital. அப்ப z ஆர்பிட்டாலுக்கோ இல்ல 2p y ஆர்பிட்டாலுக்கோ எலக்ட்ரானை வந்து ஆக்சிஜனால ப்ரொமோட் பண்ண முடியாது. அப்ப இங்க ஏன் ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2sல 2 எலக்ட்ரானும் 2pxல 2 எலக்ட்ரானும் இருக்கிறதுனால நான் பவுண்டட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 2 லோன் பேர் வந்து வருது. சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு லோன் பேர் இருக்கும், இங்க ஒரு லோன் பேர் இருக்கும். அப்ப 2 டைப் ஆஃப் லோன் பேர் இருக்கிறதுனால
ஆக்சிஜனுக்கு வந்து ரொம்ப டீவியேஷன் வந்து வருது. அப்ப 104 டிகிரியில வந்து இவங்க வந்து இருப்பாங்க. அப்ப எக்ஸாக்ட்லி பென்ட் ஷேப். எக்ஸாக்ட்லி பென்ட் ஷேப். ஆனா ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் தான். யாருக்கு? மீத் CH4க்கும் இதே sp3 ஹைபிரிடைசேஷன் தான். NH3க்கும் சேம் sp3 ஹைபிரிடைசேஷன் தான். H2O இவருக்கும் சேம் sp3 ஹைபிரிடைசேஷன் தான். ஆனா இவர் வந்து லோன் பேர் எதுவும் கிடையாது. ஒன்லி பாண்ட் பேர் மட்டும் தான். பிபி மட்டும் தான். இவங்களுக்கு பி பிபி பிளஸ் எல்பி லோன் பேர். இவருக்கு எல்லாமே வந்துடும். பிபி எல்பி எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துருவாங்க. அப்படின்னும் போது நமக்கு பாண்ட் ஆங்கிள் வந்து ரொம்ப டீவியேட் வந்து ஆயிடும். அப்ப பெர்ஃபெக்ட் sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து 109 டிகிரி 0.5 மினிட்ஸ் அப்படி இருக்கும்போது sp அதே sp3 எப்படி வருது? 107 டிகிரி எதுக்கு வருது? NH3க்கு வருது. இது வந்து CH4க்கு வருது. ஓகேவா? அதே sp3 ஹைபிரிடைசேஷன் தான் 104 டிகிரியா மாறி H2O வாட்டர் மாலிகுலுக்கும் வராங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இதுதான். அப்ப ஆர்பிட்டால்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர்பிட்டால் ஃபுல்லி ஃபில்டா இருந்துச்சுன்னா 2 எலக்ட்ரான், ஆஃப் ஃபில்டா இருந்துச்சுன்னா 1 எலக்ட்ரான். பி ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஃபில்டுனா 6 எலக்ட்ரான், அதே மாதிரி ஆஃப் ஃபில்டுனா 3 எலக்ட்ரான். அதே மாதிரி டி ஆர்பிட்டாலுக்கு ஃபுல்லி ஃபில்டுனா 10 எலக்ட்ரான், ஆஃப் ஃபில்டுனா 5 எலக்ட்ரான். அதே மாதிரி எஃப் ஆர்பிட்டாலுக்கு எவ்வளோ ஃபுல்லி ஃபில்டுனா? ஹலோ, எஃப் 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 வந்து 14. அப்ப ஆஃப் ஃபில்டா இருந்தாங்கன்னா 7. அவ்வளவுதான். சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எப்படி இன்னர் டிரான்சிஷன் எப்படி அவுட்டர் டிரான்சிஷன் வரும் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இப்ப வர ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் வந்துருவாங்க. நமக்கு வந்து H2O இப்படி வந்து வந்துடும். H2SA இப்படி வந்துடும். எஸ் ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் ஆனா எஸ் ஆர்பிட்டாலுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்னா வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் வந்து இருக்கும். எஸ் ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் இருக்கும். ஆனா சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் யார் பேரண்ட் காம்பவுண்ட் அப்படின்னா ஆக்சிஜன் தான் பேரண்ட் காம்பவுண்ட். ஆனா பேரண்ட் காம்பவுண்ட் இல்லாத ஒண்ணு எஸ் ஆர்பிட்டாலுக்கு என்ன அப்படின்னா வேக்கண்ட் டி ஆர்பிட்டால். அதனால்தான் உங்களுக்கு சல்ஃபர் வந்து SO3 வரைக்கும் போக முடியுது. 6 எலக்ட்ரான் வரைக்கும் உங்களால போக முடியுது. SO3 தெரியும்ல, சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. எல்லா சைடும் டபுள் பாண்ட் இருக்கும். 6 எலக்ட்ரான் அதனால கெப்பாசிட்டி இருக்குது. There is a capacity to promote the electron from 3s to 3s orbital. 3s orbital இருந்து 3d ஆர்பிட்டாலுக்கு தன்னால ப்ரொமோட் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா சல்ஃபருக்கு இருக்கு. ஆக்சிஜன் பேரண்ட் காம்பவுண்ட்னா ஆக்சிஜனுக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஒரு கம்பேரிசன் சொல்ல சொன்னீங்க அப்படின்னா இது ஆக்சிஜனுக்கு இது 1s2, இது 2s2, இது 2p4. இது சல்ஃபருக்கு பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபர் 16. அப்ப 2s2, 2p6, 3s2, 3 3p4 1 2 3 4. ஆனா இதோட இல்லாம ஒரு டி ஆர்பிட்டாலும் 1 2 3
ஒரே நிமிஷம். இது மட்டும் இல்லாம ஒரு டி ஆர்பிட்டால் வந்து இருப்பாங்க. 1 2 3 4. ஆனா டி ஆர்பிட்டால் 0ல இருப்பாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா SO3 அப்ப நமக்கு வந்து 6 எலக்ட்ரான் வேக்கன்சி வந்து வரணும். எப்படி வரும் தெரியுமா? இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடும், நம்ம இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால்ல 1 இருப்பாங்க, பி ஆர்பிட்டால்ல 1 2 1 2 3 1 2 3 அப்ப 1 2 எஸ் P3 D2 வந்துருச்சா? sp3 D2 sp3 D2 வந்துருச்சா? அவ்வளவுதான். ஆனா இது இந்த கெப்பாசிட்டி யார்கிட்ட இல்ல அப்படின்னா ஆக்சிஜன் கிட்ட கிடையாது. இந்த கெப்பாசிட்டி யார்கிட்ட கிடையாதுன்னா ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சிஜனால வந்து இங்க இருக்கிற எஸ் ஆர்பிட்டால இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து பி ஆர்பிட்டாலுக்கு ப்ரொமோட் பண்ண முடியாது. ஆனா சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ் ஆர்பிட்டால இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் பி ஆர்பிட்டால இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் இங்க வந்து வந்துடும், ப்ரொமோட் பண்ணிடும். ஓகேவா? ஓகேவா? அடிக்கலாமா? அடிச்சு வரமா? போமா? ஹலோ, புரியுதா? இல்ல இப்போ sp3க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. sp3 ஹைபிரிடைசேஷனுக்கு ஈத்தேன் கூட நமக்கு வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் ஆர்பிட்டால் தான். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். எப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா sp3 sp2 sp. ஸோ இவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு அப்படின்னா C2H6 C2H4 CH. ஓகேவா? C2H2 இவங்க ஒரு எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா C2H6 பொறுத்த வரைக்கும் இப்படி இருப்பாங்க. யாரு? இவங்க எப்படி இருப்பாங்கன்னா டபுள் பாண்ட் காம்பவுண்ட். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட். சோ அப்ப இத வச்சு நம்ம ஒரு கன்க்ளூட் வந்துடலாம். என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஒரு ஹைபிரிடைசேஷனை வச்சு தன்னிட்ட எத்தனை பாண்ட் இருக்குங்கிறதையும் சொல்லிடலாம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஹைபிரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும். புரியுதா? அப்ப ஒரு sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்குன்னா அங்க சிங்கிள் பாண்ட் இருக்கு அப்படின்றது இன்னொரு மீனிங். அது மாதிரி sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கு அப்படின்னா அங்க டபுள் பாண்ட் இருக்குங்கிறது ஒரு மீனிங். sp ஹைபிரிடைசேஷன் இருக்குன்னா அங்க ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு அப்படின்றது ஒரு மீனிங். ஓகேவா? அப்ப பென்சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்?
இது வருமா, இது வருமா, இல்ல இது வருமா? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்கப்பா. என்ன ஹைபிரிடைசேஷன் வரும் பென்சின் ரிங்குக்கு? C6H6. அப்ப இதுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்? sp வருமா, sp2 வருமா, இல்ல sp3 வருமா? ஆமா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நீங்க கவனிக்கல. sp3 இருந்துச்சு அப்படின்னா என்ன பாண்ட் இருக்கீங்க? ஹலோ, sp3 இருந்ததுன்னா இங்க என்ன பாண்ட் இருக்கு? அவன் sp2 இருந்தா இங்க என்ன பாண்ட் இருக்கு? இப்போ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் இருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் வந்து இருக்கு. இது வந்து சைக்ளோஹெக்சீனு. அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் வந்து இருக்கு. என்ன டைப்ன்றது நீங்க தான் சொல்லணும். ரெண்டு டைப் ஹைபிரிடைசேஷன் வந்து இருக்கு. வெரி குட். சரி, இங்க யார் sp2 யார் sp3? செம. இதுல வந்து யார் sp2ல இருக்காங்க, யார் sp3ல இருக்காங்க? கவுண்ட் 1 2 3 4 5 6. இப்போ இவங்களால ஈஸியா சொல்ல முடியும். அப்ப கார்பன் 1 and 2 sp2ல இருக்காங்க. 3 4 5 6 இவங்க எல்லாம் sp3 ஹைபிரிடைசேஷன்ல இருக்காங்க. அப்போ இத வச்சு இன்னொரு டேர்மும் சொல்லிடலாம். who is aromatic, who is anti aromatic, who is non aromatic. இதையும் சொல்ல முடியும் யாருனாலனா ஹைபிரிடைசேஷனால. இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்து which is aromatic or non aromatic இல்ல ஆன்டி அரோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதோட ஹைபிரிடைசேஷனை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேனா? ஹைபிரிடைசேஷன் வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன்ல தான் இருக்கும். sp2 sp3 மேக்ஸிமம் sp2ல தான் இருக்கும். ரேர் கேசஸ்ல sp3ல இருக்கும். ட்ரிபிள் பாண்ட் ஏதாவது வந்தது அப்படின்னா அங்க வந்து sp3 ஹைபிரிடைசேஷன்ல வந்திருக்கும். ஓகேவா? வேணா நீங்களே பாருங்க, நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சைக்ளோஹெக்சேன் எல்லாமே sp3 ஹைபிரிடைசேஷன். இதுலயே நான் எல்லாமே டபுள் பாண்ட் போட்டேன் அப்படின்னா பென்சீன் 1 2 3 which is aromatic sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷன். இதுவே நாப்தால் அகைன் இதுவும் என்னது sp2 ஹைபிரிடைசேஷன் தான். ஏன்னா இங்க இருக்கிற பாண்ட் இதுக்கும் வரும் இங்கிட்டும் வரும். இது சைக்ளோஹெக்சேனு, இது பென்சீனு, இவரும் யார் sp2 ஹைபிரிடைசேஷன் தான், இவரும் sp2 ஹைபிரிடைசேஷன் தான். அவ்வளவுதான் sp2 ஹைபிரிடைசேஷன், இதுவும் sp2 ஹைபிரிடைசேஷன் which is aromatic. ஆனா அரோமேட்டிக் சொல்றதுக்கு இது மட்டுமே போதுமான்னு கேட்டீங்கன்னா இது மட்டுமே போதாது. இதுவும் ஒரு கண்டிஷன். sp2 ஹைபிரிடைசேஷனா இருக்கணும்ன்றது ஒரு கண்டிஷன்.
sp2 ஹைபிரிடைசேஷனா இருக்கணும், பிளேனார் ஸ்ட்ரக்சரா இருக்கணும், ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் வந்து இருக்கணும், டீலோக்கலைசேஷன் கண்டிப்பா நடக்கணும். டீலோக்கலைசேஷன் எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு அரோமேட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும். அதுதான் நம்ம வந்து இதுல படிச்சிருப்போம். கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதுல படிச்சிருப்போம். எப்படி சொல்றது, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்பயே சொல்லியிருப்பேன் அரோமேட்டிக் வந்து நல்ல ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுதான். ஸோ அப்ப இந்த ஹைபிரிடைசேஷனோட யூஸ் கேசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காம்பவுண்டோட ஷேப் அண்ட் ஜாமெட்ரியை மட்டும் சொல்றது மட்டும் இல்லாம, காம்பவுண்ட் விச் இஸ் அரோமேட்டிக் ஆர் நான் அரோமேட்டிக் ஆர் ஆன்டி அரோமேட்டிக் இதை சொல்றது கூட யார் தான் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் தான். ஓகேனா? அது மாதிரி எல்லா sp2வும் அரோமேட்டிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அலிஃபாட்டிக்லயும் sp2 இருக்கு. நம்ம அதான் எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். சோ இங்க டபுள் பாண்ட் sp2 தானே, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஆனா இவர் வந்து யாரு, அலிஃபாட்டிக் காம்பவுண்ட். இவர் வந்து நான் அரோமேட்டிக். நான் அரோமேட்டிக்ங்கிற இவர் வந்து அலிஃபாட்டிக். ஆனா sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஹலோ 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 புரியுதா? அது sp2 ஹைபிரிடைசேஷன்ன்றது அரோமேட்டிக். ஆனா எல்லா sp2வும் அரோமேட்டிக்கான்னு கேட்டா கிடையாது. அரோமேட்டிக்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு கண்டிஷன் வந்து யாருன்னா sp2 ஹைபிரிடைசேஷனா இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? அதே sp2 ஹைபிரிடைசேஷன் அலிஃபாட்டிக்லயும் இருக்கு. உதாரணத்துக்கு ப்ரொப்பிலீன், ப்ரொப்பிலீனு, பியூட்டலீனு, பியூட்டீனு இவங்க எல்லாம் sp2 ஹைபிரிடைசேஷன் டபுள் பாண்ட் வந்துடுறாங்க. ஏன்னா டபுள் பாண்ட் வந்துடுறாங்க. டபுள் பாண்ட் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் மட்டும்தான். ஓகேவா? அவன் N2 CHN HCN இவங்க வந்து sp3 ஹைபிரிடைசேஷன்ல வந்திருப்பாங்க. C ட்ரிபிள் பாண்ட் N ஒரு H. ஹைட்ரஜன் சயனைடு SCN, இங்க ட்ரிபிள் பாண்ட் இருப்பாங்க, இங்க ஒரு சிங்கிள் பாண்ட் இருப்பாங்க. ஸோ இதான் சொல்லியிருப்பாங்க PXPY PZ ஆர்பிட்டால்ல இருந்து நமக்கு எப்படி பை பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஹைபிரிடைசேஷன் ஆஃப் எலமெண்ட் இன்வால்விங் டி ஆர்பிட்டால்ஸ். நம்ம டி ஆர்பிட்டாலுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். பார்த்துட்டோமா இல்லையா? என்ன எலமெண்ட் பார்த்தோம்? sp_d2க்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? sp3d2க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன். அப்பப்ப நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இந்த இதானே பார்த்தோம் நம்ம sp3d2க்கு. இப்போ மட்டும் நோ
SO3 SO3 மறக்க கூடாது. இப்படி மறந்தீங்கன்னா எக்ஸாம்ல மறந்து போவீங்க. இப்போ அடுத்து அது PCl5 ஓகேவா? PCl5 பாஸ்பரஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, அதோட அட்டாமிக் நம்பர் என்ன? அட்லீஸ்ட் அதோட அட்டாமிக் நம்பர் சொல்லுங்க பாப்போம் பாஸ்பரஸ்க்கு. பாஸ்பரஸ்க்கு என்ன அட்டாமிக் நம்பர்? நைட்ரஜன் 7 அப்படின்னா அதுக்கு கீழே வர்ற பாஸ்பரஸ்க்கு என்ன? நைட்ரஜன் 7 அதுக்கு கீழே வர பாஸ்பரஸ்க்கு என்னவா இருக்கும்? அவ்வளவுதான். 7 14 14 சிலிக்கானு 15 பிளஸ் 14 பிளஸ் 1 15 பாஸ்பரஸ். இவ்வளவுதான், சிம்பிள். கார்பனுக்கு கீழே வர சிலிக்கானுக்கு என்ன அட்டாமிக் நம்பர்? 6 12 12 பிளஸ் 2 14 சிலிக்கானு. 6 12 12னா நமக்கு மெக்னீசியம் வருது. மெக்னீசியம் அலுமினியம் வந்து 13 14 சிலிக்கானு. அவ்வளவுதான். சரி, ஆக்சிஜன் கீழே வர சல்பருக்கு என்ன அட்டாமிக் நம்பர்? ம் அவ்வளவுதான். 8 8 16. இங்க நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். கார்பன் சிலிகான், நைட்ரஜன் பாஸ்பரஸ், ஆக்சிஜன் சல்பர், இது 6, இது 7, இது 8. ஓகேவா? இது 8 8 16. இது 7 7 14 தானே வரணும். ஏன் 15 வந்துச்சு? அதாவது இது 6 6 12 தானே வரணும். ஏன் 14 வந்துச்சு? இப்ப புரியுதா? 14 15 16. இங்க இதோட டபுள் பிளஸ் 2, இது டபுள் பிளஸ் 1. இது அப்படியே எக்ஸாக்டா டபுள். புரியுதா உங்களுக்கு? கார்பன் வந்து அதோட அட்டாமிக் நம்பர் 6. ஆனா சிலிக்கானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 6 12 12 பிளஸ் 2 14. 7 7 14 14 பிளஸ் 1 15 15 பாஸ்பரஸ். ஆனா கீழே வர்ற சல்பருக்கு எக்ஸாக்டா 16. எக்ஸாக்டா 16. இதை நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஃப்ளூரின் 9 9 18 தானே வரணும். ஏன் 17 வந்துச்சு? ஏன் 17 வந்துச்சு? செமையா இருக்குல்ல இந்த ட்ரிக்கு? ஹலோ, இந்த ட்ரிக்கு செமையா இருக்குல்ல? ஆனா இதுக்கு அப்படியே அடுத்த ரோ டிரான்சிஷன், அடுத்த ரோக்கு இதே மாதிரி வருமான்னு கேட்டா இதே மாதிரி வராது. ஏன்னா உள்ள டி டிரான்சிஷன் எலமெண்ட் வந்துடுறாங்க, டி ஆர்பிட்டால் வந்துடுறாங்க, டி ஆர்பிட்டால் வந்துடுறாங்க. அதே மாதிரி ஹீலியம், ஆமா, நியான் வந்து 10. ஆனா நியானுக்கு கீழே வந்த ஆர்கான் வந்து 18. இது யோசிச்சிங்களா? 10 10 20 வரணும். 20 வரணும். சோ இங்க வந்து நம்ம பிளஸ் 2 ஆட் பண்ணோம். அடுத்து இங்க பிளஸ் 1 ஆட் பண்ணோம். இங்க எக்ஸாக்டா 0.
இங்க -1 இங்க -2. புரியுதா உங்களுக்கு? நல்லா எக்ஸாக்டா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப கார்பனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 6, சிலிக்கான் வந்து 14. 6 பிளஸ் 6 12, 12 பிளஸ் 2 14 வந்து சிலிக்கானு. அதே மாதிரி நைட்ரஜன் வந்து 7, 7லும் 14, 14 பிளஸ் 1 15 பாஸ்பரஸ். அது மாதிரி சல்பருக்கு ஆக்சிஜன் 8, சல்பர் 16, 8 பிளஸ் 8 16. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா 9, ஃப்ளூரினுக்கு 9. அப்ப 9 பிளஸ் 9 நமக்கு வந்து 18 வரணும். 18 வரணும். அப்ப 18 மைனஸ் 1 குளோரின். 18ல -1 குளோரின். நியான் வந்து 10. 10 பிளஸ் 10னா 20. ஆனா 20 வந்து என்னது? கால்சியம். அப்ப 20ல -2 போட்டீங்க அப்படின்னா 18. 18 ஆர்கான். அதே மாதிரி போரான் வந்து 5, அலுமினியம் 13, 5 5 10, 10 பிளஸ் 3 13, 10 பிளஸ் 3 13. இப்ப ஒரு கோஇன்சிடென்ஸ் வரும் பாருங்களேன். கார்பன் சிலிக்கான் 3, 2 நைட்ரஜன் பாஸ்பரஸ் +1, இது +2, இது +3, ஆக்சிஜன் சல்பர் 0, ஃப்ளூரின் குளோரின் -1, நியான் ஆர்கான் -2 வந்துருச்சா? அடுத்து போனீங்கன்னா அடுத்து -3 வரும். இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10, இது 13, 14, 15, 16, 17, 18. டாபிக் எங்கெங்கயோ போயிடுச்சு. ஸோ இதை மட்டும் நீங்க லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு உங்க அண்டர்ஸ்டாண்டுக்காக இதை சொன்னேன். இன்கேஸ் பி ஆர்பிட்டாலுக்கு உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் மறந்து போச்சுன்னா டக்குன்னு உங்களால வந்து இப்படி வந்து மெமரைஸ் பண்ணிக்க முடியும்ன்றதுக்காக சொன்னேன். இது எல்லா எலமெண்ட்டுக்கும் அப்ளிகல் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கீழே போக போக உங்களுக்கு வந்து டி ஆர்பிட்டால் உள்ள வந்துடுறாங்க. இப்போ டி ஆர்பிட்டால் உள்ள வர்றாங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா மாறும். ஓகேவா? ஓகே. இப்போ பாஸ்பரஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து 15. அப்ப 15 அப்படின்னா 2s2, 2p6, 3sல 2, 3pல 3, 1 2 3 4 D0. அப்ப பி ஆர்பிட்டாலோட கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து இவங்க எஸ் ஆர்பிட்டால், இது பி ஆர்பிட்டால், இது டி ஆர்பிட்டால், நமக்கு வந்து sp3d வேணும். ரைட்டா? sp3, d-ல 1 வேணும். அப்ப இங்க இருக்கிற எஸ் ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் டி இங்க போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? d-ல இங்க போயிடுவாங்க. அப்போ இங்க போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல நமக்கு வந்து எஸ்ல 1 இருப்பாங்க, பில 1 2 3 இருப்பாங்க, டில 1 இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து சிஎல் 5 குளோரின் வராங்க. அப்போ சிஎல்ல 1 இருக்கும், சிஎல்ல 1, சிஎல்ல
2 Cl 3 Cl 4. அப்ப இது எல்லாமே எங்க போய் இந்த Cl எங்க போயிடுவாங்க அப்படின்னா இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl. ஓகேவா? அப்போ 1 2 3 4 5. ஓகேவா? சோ அதனாலதான் உங்களோட ஷேப் எப்படி இருக்கு அப்படின்னா மூணு ஆக்சியல்லையும் 2 ஈக்குவட்டோரியலும் இருப்பாங்க. அப்போ இவங்களோட பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா 120 டிகிரி, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா 90 டிகிரி. ஓகேவா? இப்ப புரியுதா? சோப்பா நமக்கு வந்து PCl5 வந்துருச்சு. இப்ப இதுக்கு நீங்க சொல்ல போறீங்க சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் என்ன? சல்ஃபர் சல்ஃபர் 15. இப்ப நான் என்ன சொன்னேன்? ரைட், ஓகே. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? அடுத்து 2sல இருந்து சொல்லுங்க. 2sல இருந்து சொல்லுங்க. 2s2. அடுத்து 2p6. அடுத்து 2sக்கு அப்புறம் என்ன? 3s2, 3pல 1 2 3 4 டி ஆர்பிட்டாலோட கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க. டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருக்குமா? D0. ஓகேவா? f ஆர்பிட்டால். சரி, f பொறுத்த வரைக்கும் நமக்கு 1s2 2s 2p5 2p5 கான்ஃபிகரேஷன், 2s2 2p5 கான்ஃபிகரேஷன். இப்படி இருப்பாங்க. சோ இது ரெண்டுமே கிரவுண்ட் ஸ்டேட்ல. அப்போ இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இங்க 2s 2p விட்டுருங்க, நம்ம டேரக்டா 3s வந்துடும். அப்ப 3s பொறுத்த வரைக்கும் 3s 3p 3d. ஓகேவா? அப்ப sல 1, pல 1 2 3, dல 2. ஓகேவா? அப்ப இப்ப ஃப்ளூரின் வராங்க. ஃப்ளூரின் அப்போ 1 ஃப்ளூரின் 2 ஃப்ளூரின் 3 ஃப்ளூரின் 4 ஃப்ளூரின் 5 ஃப்ளூரின் 6 ஃப்ளூரின். அப்போ இவங்க s ஆர்பிட்டால்ல 1, p ஆர்பிட்டால் xல 1, p ஆர்பிட்டால் yல 1, p ஆர்பிட்டால் zல 1, dx2ல 1, dy2ல 1. ஓகேவா? அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க ஸ்விட்ச், இங்க இருந்து இங்க ஒரு எலக்ட்ரான் வந்து ப்ரோமோட் ஆயிருக்காங்க. அப்போ இவங்க வந்து sp3d2 s3d2. இது இன் கேஸ் ஆஃப் p ஆர்பிட்டால் d க்கு ப்ரோமோட் பண்ணுச்சு அப்படின்னா, இல்ல நமக்கு வந்து d
ஆர்பிட்டால் வந்து பீக்கு ப்ரோமோட் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி உள்ள டி ஆர்பிட்டால் வந்து இருக்கு. இப்ப வேக்கண்ட் பி ஆர்பிட்டால் வந்து இவங்ககிட்ட இருக்கு. இப்ப இது வந்து டி ஆர்பிட்டால். இப்ப வந்து இவங்களுக்கு வந்து பி ஆர்பிட்டால் 0ல இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல எப்படி வருவாங்க அப்படின்னா D2 sp3. ஓகேவா? புரியுதா? D2 sp3 அப்பயும் சேம் இதே ஆக்டாஹீட்ரல் கான்ஃபிகரேஷன் தான். புரியுதா? சோ இதுவும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இதுவும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த சினாரியோல பொறுத்த வரைக்கும் நமக்கு டி ஆர்பிட்டால் வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, அவுட் ஹவுஸ் மாதிரி. நமக்கு இது வந்து நம்ம தங்கி இருக்கிற வீடு, நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன வீடு இருக்கிற நம்ம ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி. ஆனா இந்த சினாரியோல நமக்கு இன் ஹவுஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா டி ஆர்பிட்டால். ஓகேவா? அவுட் ஹவுஸ் அப்படின்றது பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால் வந்து இப்போதைக்கு 0 இருக்கும். அடுத்து டி ஆர்பிட்டால இருந்தும் இதுக்கு முன்னாடி இருக்க எஸ் ஆர்பிட்டால இருந்தும் நமக்கு இங்க வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆயிட்டு நமக்கு வந்து இங்க P3 மாறிடும். நமக்கு ஆல்ரெடி டி வந்து இன்னர் டிரான்சிஷன்ல இருக்கு, இன்னர் ஸ்பீசிஸ்ல இருக்கிறதுனால நமக்கு D2 sp3 வரும். இப்படி இருக்கும். D2 sp3 வரும். டில இந்த லாஸ்ட்ல ரெண்டுல வந்து எலக்ட்ரான் வந்து ஜாயின் ஆவாங்க. இங்க ஒரு எலக்ட்ரான் ஜாயின் ஆவாங்க. இங்க மூணுலயுமே எலக்ட்ரான் வந்து வந்துருவாங்க. ஓகேவா? இதான் வந்து D2 sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ நமக்கு அவுட்டர் ஸ்பீசிஸ் பாருங்க. அவுட்டர் ஸ்பீசிஸ் வந்து டி ஆர்பிட்டால இருந்துச்சுன்னா sp3 D2. அவுட்டர் ஆர்பிட்டால் பாருங்க. அவுட்டர் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால இருந்துச்சுன்னா D2 sp3. ஓகேவா? D2 sp3 தான் வரும்னு கிடையாது, DSP3யும் இருக்கு. sp3D மாதிரி DSP3யும் இருக்கு. இப்ப இது சொன்னோமா sp3D, இது PCl5 சொன்னோமா. இந்த PCl5ல s ஆர்பிட்டால் இருக்கு, p ஆர்பிட்டால் இருக்கு, d ஆர்பிட்டால் இருக்கு. அப்ப sல 1 இருக்கு, pல s1, pல 3, dல 1. இதே மாதிரி டில டி ஆர்பிட்டால் ஃப்ரண்ட்ல வந்துரும். டி பி சொல்றேன், டி எஸ் P3 இப்படியும் வரும். இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா டி ஆர்பிட்டால் உள்ள இருக்கும், அடுத்து ஒரு எஸ் ஆர்பிட்டால் வரும், அடுத்து பி ஆர்பிட்டால் வரும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் பாருங்க. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா டி ஆர்பிட்டால் பின்னாடி வரும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் பாருங்க பி ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா பி ஆர்பிட்டால் பின்னாடி வரும். அவ்வளவுதான். ஸோ PCl5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கா DSP2, sp3D2, sp3D3யும் இருக்கு, sp3D2வும் இருக்கு, D2 sp3யும் இருக்கு. ஆனா sp3D3ல டி வந்து இன்னர் டிரான்சிஷன் வராது. சொல்றது புரியுதா? அதாவது sp3D sp3D இது எப்படி வரும்னா DSP3 வரும். sp3 D2ல D2 sp3 வரும். ஆனா sp3 D3ல D3 sp3 இது வந்து வராது, which is not possible. இது பாசிபிள், இது பாசிபிள், இது வந்து நாட் பாசிபிள். ஓகேனா? புரியுதா புரியலையா?
ஸோ டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. sp3 PCl5 ட்ரையாங்குலர் பைபிரமிடல். ஸோ மேலே ஒரு பிரமிட் மாதிரி இருக்கு, கீழே ஒரு பிரமிட் மாதிரி இருக்கு. ட்ரைகோனல் பைபிரமிடல். இது வந்து ஸ்கொயர் பைபிரமிடல், ஆக்டாஹீட்ரல். ஸோ SF6 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. அடுத்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். ஓகே, பார்க்கலாமா? நாளைக்கு பார்க்கலாமா? அது பார்க்கலாமா? சரி, ஓகே. டெய்லி பார்க்கறது ரிவைஸ் பண்றீங்களா? ரிவைஸ் பண்றீங்களா? ஓகே. ஓகே. ஸோ இதுல மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், இதோட நல்லா இருக்கும். ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி வந்து சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு மாலிக்யூல்ல சிங்கிள் பாண்ட் இல்ல டபுள் பாண்ட் இல்ல ட்ரிபிள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கா அப்படின்றது வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரினால சொல்ல முடியும். அண்ட் அது போக அது என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்றத வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரினால சொல்ல முடியும். In case your compound is a paramagnetic, or in case your compound is a diamagnetic, which is என்ன டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ஜாமெட்ரி அப்படின்னு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இதால சொல்ல முடியும். மேக்னெட்டிக் மொமெண்ட் யாரால சொல்ல முடியாதுன்னா ஹைபிரிடைசேஷன் தியரினால சொல்ல முடியாது. டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா அது ஹைபிரிடைசேஷன் வச்சு சொல்லிடும். sp3னா சிங்கிள் பாண்டு, sp2னா டபுள் பாண்டு, sp ஹைபிரிடைசேஷனா இருந்தா ட்ரிபிள் பாண்டு. இது வந்து ஹைபிரிடைசேஷன். But what is the magnetic property of the particular compound which is not tell by the hybridization theory? Okay va? Only explained by molecular orbital theory. Okay va? அப்போ ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால்னால அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு இல்ல அதை வச்சு நம்மளால மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து சொல்லிட முடியும். அண்ட் அது போக பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஆர்டர் அதையும் இதால வந்து சொல்ல முடியும். ஸோ பாண்ட் ஆர்டர் சொல்றது தான் நமக்கு வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்ட் இருக்கா, இல்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கா அப்படின்றத வந்து சொல்ல முடியும். இதை தாண்டி 1.5 பாண்டா இல்ல 2.5 பாண்டா இல்ல 3.5 பாண்டான்னு சொல்லும், அரை பாண்டுன்னு சொல்லும். இது எப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பாண்டா இருக்கும், இன்னொன்னு வந்து கம்ப்ளீட் ஆகாத பாண்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு n இது கம்ப்ளீட் பாண்டு, இது 1.5 பாண்டு. செகண்ட் பாண்டு ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகாம இருக்குது, இது வந்து 1.5 பாண்டு. இது எதால சொல்ல முடியும்னா மாலிகுலர் ஆர்பிட்டால்னால மட்டும் தான் சொல்ல முடியும். என்ன அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா O2 மாலிகுல் இருக்குல்ல, இந்த எக்ஸாம்பிள் வச்சு அது சொல்லும். O2 பாத்தீங்க அப்படின்னா O2 2 மைனஸ் O2 மைனஸ் O2 O2 பிளஸ் O2 2 பிளஸ். இதுல சொல்லும் 1.5 பாண்டு இருக்கா, 2 பாண்டு இருக்கா, இல்ல 2.5 பாண்டு இருக்கா, 3 பாண்டு இருக்கா அப்படின்றது சொல்லும். இது எக்ஸாக்டா டபுள் பாண்ட், O2 டபுள் பாண்டு, இது 1.5 பாண்டு, இது 2 அந்த மாதிரி சொல்லும். புரியுதா உங்களுக்கு? அது நடத்தும் போது சொல்றேன், ஜாலியா இருக்கும். சரி, ஓகே, கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேம்மா, பாய்.